பன்னீர் 65 மாதிரி எக் 65 செய்யலாமா? அதுவும் 10 நிமிஷத்தில் நல்ல மொறுமொறுன்னு செய்யலாம் வாங்க. இதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்துக்கிறேன். ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். டிஃபன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த டிஃபன் பாக்ஸில் இந்த 3 முட்டையும் உடச்சி விட்டுட்டு முட்டைக்கு வேணுங்கிற அளவு பெப்பரும் உப்பும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ டிஃபன் பாக்ஸை மூடி இதை ஒரு இட்லி பாத்திரத்துலையோ இல்லை கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்த டிஃபன் பாக்ஸை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா முட்டை இந்த மாதிரி வெந்து வந்துடும். இப்போ சைட்ஸ் எல்லாம் லைட்டாக கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு மாவை பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல மொறுன்னு சூப்பரான எக் 65 ரெடி. இதை ஒரு கெச்சப்போட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை